வணக்கம்மா. இப்போ உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகணுமா? ஒரு கப் இதை குடிங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு கூட டயர்டாக இருக்குது, அதனால தான் போடலான்ட்டு போட போகிறேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு ஏலக்காய், 1 இன்ச்சு பட்டை, ஒரு 5-6 மிளகு, இதை இடிச்சுக்குவோம். தட்டியாச்சு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2.5 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 2 பேர் குடிக்கிற மாதிரி. இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, பட்டை, மிளகு இதை போட்டுக்கலாம். ஏலக்காய் இதை போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இதனோட சாரெல்லாம் நல்லா இறங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டியூஸ்பூன் தான், அதுவும் மட்டமாக, ரொம்ப அதிகமாக கும்மலாக வைக்க வேண்டாம், மட்டமாக வச்சு 1 டியூஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டுடலாம். அதுவும் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா கொதித்து வரும், அதனுடைய சாறு எல்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ நமக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ அல்லது வெல்லமோ எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒயிட் சுகரை தவிர்க்கிறது நல்லது. இது ஒரு 3 ஸ்பூன், எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தேன் கூட போட்டுக்கலாம். இஞ்சியும் சரி, இதில் இருக்கிற ஏலக்காய், பட்டை எல்லாமே நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். அதே சமயம் இது நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷு இருக்கும். இதை குடிக்கும்போது, வெயில் காலத்துக்கு லெமன் ஊற்றி குடிக்கும்போது ரொம்பவே நமக்கு நல்லது. இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ இறக்கிட்டு நம்ம இருத்துடலாம். எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதனோட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கிறேன். இது ஜீரண சக்திக்கும் சரி, வெயிட் லாஸுக்கும் சரி, இந்த வெயில் நேரத்துக்கும் சரி, எல்லா விதத்துக்கும் ரொம்பவே பயனுள்ளது. நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸை கொடுக்கக்கூடியது. அதனால் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்பப்போது குடிங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த கப்பு நான் மீனாட்சி மெட்டல்ஸ் மதுரையில் வாங்கினேன். நன்றிம்மா. மீண்டும் சந்திப்போம் ஒரு சுவையான உணவோடு.